ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தங்கம் வாங்கும்போது நகை சீட்டு போட்டு வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ லாபம் இருக்கும், நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து நான் இன்றைக்கி நாங்கள் வாங்கும் பொழுது நாங்கள் வந்து எவ்வளோ பணம் எக்ஸஸாக கொடுத்தோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு நகை சீட்டு போட்டு எடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எவ்வளோ லாபம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இன்னொரு விஷயமும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பழைய தங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் மாற்றுறதுக்கு மாற்றாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மாற்றும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து நம்மளுக்கு லாஸ் வந்து அதிகம் இருக்குது. அதை பற்றியுமே இந்த வீடியோவில் 2 விஷயத்தையும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னோடய த்ரோட் வந்து கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரீசெண்டாக ஜிஆர்டியில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த பர்ச்சேசிங் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கசின் சிஸ்டருக்காக பண்ணியிருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நகை வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நகை சீட்டு போட்டு மட்டும்தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். அவங்க வந்து ஊட்டியில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 1 1/2 அதாவது 1.5 பவுனில் ஒரு நெக்வேர் வந்து அவங்க பொண்ணுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அவங்க கையில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பழைய தங்கம் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கேஷ் இருந்துச்சு. பட் வந்து அவங்களுக்கு நகை சீட்டெல்லாம் இது வரைக்கும் போட்டு பழக்கமே இல்லை. அதனால் கையில் இருக்கிறத வச்சு நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி நாங்கள் வாங்க போனோம். அதில் வந்து நாங்கள் எவ்வளோ வாங்கினோம், அதில் வந்து எவ்வளோ வந்து அவங்களுக்கு லாஸ் ஆணுச்சு அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து தங்கம் வாங்கினது பார்த்திங்கன்னா 17/12/2023 அன்னைக்கு நாங்கள் வாங்கினோம். இது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வந்து செயின் தான் ஒன்று வாங்கினோம். கோல்டு செயின் வந்து அதாவது இப்போ மாடல் வந்திருக்கு இல்லைங்களா, அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிற மாதிரி அந்த கோல்டு செயின் தான் வாங்கினோம். அன்னைய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ரூ. 5,730. நாங்கள் வாங்கின செயின் பார்த்திங்கன்னா 11 கிராம் 855 மில்லிகிராம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 1.5 பவுன் நம்ம வந்து அப்ராக்சிமேட் சொல்லலாம். பட் 1.5 பவுனுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. இதில் வந்து பியூரிட்டி பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் தங்கம் வாங்கும்போது இதை கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். 22 கேரட்டு 9160 அப்படின்னு போட்டிருக்கோம். டிஸ்கவுண்ட் வந்து 13% வேஸ்டேஜ், அதாவது 16%ல் உள்ளது நாங்கள் வந்து 13%க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறதா எங்களுக்கு சொன்னாங்க. பட் அந்த செயின் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 14%க்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த செயினோட வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16%. அதை வந்து 13%க்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ரூ. 1,430 நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் வந்து இதை வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்புகிறோம். பட் வந்து அப்படி கிடையாது. கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுக்கான லாபத்தை எடுத்துக்கிட்டு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டாக வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம நகை சீட்டு போடும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா 18% வரைக்கும் நம்மளுக்கு வேஸ்ட்டே ஃப்ரீ இல்லைங்களா. அப்போ 18% வரைக்கும் இருக்கிற நகைகளை நம்ம பார்த்து நம்மளுக்கு பிடிச்சதை வாங்கும் பொழுது இந்த வேஸ்டேஜ் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணாமல் இருக்கலாம். இப்போ வந்து இங்கே எங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணது வந்து 1,430 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா 14.9%ல் நம்மளுக்கு வந்து நகை கொடுக்குறதா கால்குலேட் பண்ணாங்க. இதுக்கான அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா, அதாவது தங்கத்துக்கான அமௌண்ட் இல்லாமல் வேஸ்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா வெறும் 1.5 பவுனுக்கு ரூ. 9,571 வந்து நாங்கள் வந்து பே பண்ணணும். இந்த ரூ. 9,571 இல்லாமல் அவங்க கொடுத்த 16% அப்படின்னா இங்கே வந்து ஒரு ரூ. 1,430 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு 1000, இதில் வந்து ஒரு 400, இதை போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 11,000 வருது. இப்போது நம்ம வந்து ஒரு 1.5 பவுன் நகையை வாங்குறதுக்கு அந்த செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்னா ரூ. 11,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். எங்களுக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 77,000 வந்துச்சு. அப்புறம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஜிஎஸ்டி இது வந்து கண்டிப்பாக சீட்டு போட்டாலும் நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டு தான். இதுவும் பார்த்திங்கன்னா ரூ. 2,500 நம்மளுக்கு இது வந்துச்சு. இது கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். இப்போது நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூ. 11,000 நம்ம வந்து வேஸ்டேஜ், அதாவது 1.5 பவுன் செயின் வாங்குறதுக்கு நம்ம வேஸ்டேஜ் வந்து ரூ. 11,000 கொடுக்குறோம். இதே வந்து நீங்கள் ஒரு 3 பவுன் வாங்குறீங்கன்னா ரூ. 22,000 கொடுக்கும். இதே 5 பவுன் 10 பவுன் இப்படி எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமௌண்ட்டுங்கிறது அதிகமாக நம்மளுக்கு வந்து விரயமாகும். இப்போ இவங்களே பார்த்திங்கன்னா ஒரு நகை சீட்டு ஒரு ரூ. 1,000 2,000 போட்டிருந்தாங்க அப்படின்னா 1.5 பவுன் எடுக்கிறதுக்கு கால்குலேட் பண்ணி ஒரு நகை சீட்டாக போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த 11,000க்கு அவங்க கூடுதலாக இன்னும் வந்து ஒரு 1 கிராம் அல்லது 1.5 கிராம் வந்து எக்ஸஸாக வந்து என்ன பண்ணியிருக்க முடியும், நகையாக வாங்கியிருக்க முடியும். இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பாக நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நகை சீட்டாக போட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் வந்து என்னுடைய கசின் சிஸ்டர்ட்ட வந்து நான் சொன்னேன். அவங்க பொண்ணு வந்து இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து கண்டிப்பா இன்னும் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கண்டிப்பா மேரேஜ் வந்து நடக்க இருக்குது. அதனால கண்டிப்பா அவங்க வாங்குற இன்கம்லேருந்து ஒரு நகை சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுங்க. அதில வந்து நம்ம வந்து அந்த பொண்ணுக்கான நகைய நம்ம வாங்கிக்கலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து வேஸ்டேஜ் குடுக்க வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இத தான் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அதாவது நம்ம நகை சீட்டு போடாம எடுக்கும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பா 1 பவுனுக்கு ரூ. 7,000லேருந்து ரூ. 8,000 நம்ம வந்து எக்ஸஸா குடுக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம 1 கிராம் தங்கமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, வாங்கிட முடியும். அதனால பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸுமே வந்து நீங்க தங்கம் வாங்கணும், நகை வாங்கணும் அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நகை சீட்டு போட்டு வாங்குங்க அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்றேன். நகை சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கடையில போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா, எந்த கடையில போட்டா நமக்கு லாபம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து இந்த ஜிஆர்டில வந்து ரொம்ப ரெகுலரா ஒரு 14 இயர்ஸா வாங்கிட்டு இருக்கிறதுனால, நான் அங்கேயே தான் வாங்கிட்டு இருக்கேன். பட் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். இன்னமுமே வந்து இத விட கம்மியான ரேட்ல குவாலிட்டியான நகைகள் கிடைக்கிற கடைகளும் நெறைய இருக்கு. இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நான் அந்த கடையில வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இத உங்களோட ஷேர் பண்றேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது இந்த ஓல்டு கோல்ட பத்தி உங்களோட ஷேர் பண்றேன். இப்போ ஓல்டு கோல்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 7.430 மில்லிகிராம் வந்து கிட்டத்தட்ட 1 பவுன் வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நகை வந்து வச்சிருந்தாங்க. இந்த 1 பவுன் நகைய வந்து நாங்க வந்து அது வந்து 916 அப்படிங்கிறதுனால அன்னைக்கு ரேட்டுக்கே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 42,574க்கு இருந்துச்சு. இதில வந்து எங்களுக்கு வந்து இந்த அழுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பர்ச்சேஸ் சேல் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியானுச்சு. பட் வந்து இதில வந்து வேஸ்டேஜுக்கான அமௌண்ட் வந்து அவங்க குறைக்கல. பட் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க 1 கிராம வந்து 1 பவுனு பழைய தங்கத்த குடுத்துட்டு, இங்க வந்து கூடுதலா நம்ம வந்து ஒரு 1/2 பவுன் எடுக்கிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்குன்னா, ரூ. 77,506 செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நெனைக்கிறேன். 1 பவுன் வாங்குறதுக்கும், 1 1/2 பவுன் வாங்குறதுக்கும் நம்ம கிட்டத்தட்ட ரூ. 80,000 செலவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அதனால கண்டிப்பா நகை வாங்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நகை சீட்டு போட்டு வாங்குங்க. அதில தான் நம்மளுக்கு வந்து அதிகமான லாபம் இருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த ஓல்டு கோல்டு சொன்னேன் இல்லைங்களா? அதையுமே வந்து இதில எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்றேன். இப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இயர்ரிங் வந்து ஒண்ணு காதுல போட்டிருந்தாங்க. அந்த இது வந்து கொஞ்சம் வளைஞ்சு போயிடுச்சு. அதனால அத வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற புதுசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா, 5,730 அவங்க வந்து நாங்க எடுத்த தங்கம் பார்த்தீங்கன்னா, 2.237 கிராமு. அதாவது நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா, 2 கிராம் 206 மில்லிகிராம் இருந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க போட்ட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, சொல்லவே முடியல. 16.72% உள்ள அ அமௌ சாரி வேஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. இத குறைக்கிறதுக்கு கேட்டோம். கண்டிப்பா அது வந்து குறைக்க முடியாது. இது வந்து 22%ல உள்ளது தான் உங்களுக்கு வந்து நாங்க வந்து 16%க்கு குடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. பட் வந்து 6% வந்து குறைச்சு குடுப்பாங்களா அப்படின்னா, கண்டிப்பா நம்பவே முடியாது இல்லைங்களா? அதனால ஓகே அத விட கம்மி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அதுதான் வந்து என்னோட கசின் சிஸ்டருக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால அதையே நாங்க வாங்கிட்டோம். அது பார்த்தீங்கன்னா, ரூ. 14,754 வந்துச்சு. எவ்வளோன்னா 2 கிராம். 2 கிராம் வந்து ரூ. 14,754 நம்மளுக்கு வந்துச்சு. இதில பார்த்தீங்கன்னா, கூடுதலா நம்மளுக்கு இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் 16% அப்படிங்கிறதுனால வெறும் 2 கிராமுக்கு ரூ. 2,113. இப்போ இதில ஒரு அமௌண்ட் வந்துருச்சு. அதோட ஜிஎஸ்டி எல்லாம் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரூ. 15,268 நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருந்துச்சு. இப்போ வந்து இங்க ஓல்டு தோடு இருக்கு இல்லைங்களா? அத அவங்க குடுத்தாங்க. அது வந்து கிராஸ் வெயிட் நாங்க போடும்போது 3.5 900 கிராம் இருந்துச்சு. அத வந்து அவங்க நெட் வெயிட் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா, கழிவு போக 2.692 கிராம் தான் இருந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வேஸ்டேஜ் வந்து அ டிஸ்கவுண்ட் பண்றதா வந்து அவங்க சொன்னாங்க. சரி ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ரூ. 898 வந்து பண்ணி, இதோட சேர்த்து ரூ. 15,426. அ இதில பார்த்தீங்க அப்படின்னா, கழிவு அப்படிங்கிறது போகுது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக தான். இப்ப பார்த்தீங்கன்னா, 2.237 மில்லிகிராம் உள்ள தங்கத்த வாங்குறதுக்கு எவ்வளோ குடுத்துருக்கோம்னா, 3.5990 மில்லிகிராம். அப்போ 3 1/2 கிராம் உள்ள பழைய தங்கத்த குடுத்தா தான் 2 கிராமே என்ன பண்ண முடியுது அப்படின்னா, வாங்க முடியுது. அப்ப நம்ம வந்து பழைய தங்கத்த குடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, 1 கிராம் அதாவது ரூ. 7,000லேருந்து ரூ. 8,000 வந்து நம்மளுக்கு நஷ்டமாகுது. இதுக்காக தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணும்போது சொன்னேன். பழைய தங்கம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாத ஸ்டேஜ்ல நீங்க மாத்துங்க. அடிக்கடி மாத்துறத வந்து
கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து நெறைய லாஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு 2 கிராம் வாங்குறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 7,000 ஆகுது அப்படின்னா, நீங்க ஒரு 5 பவுன்ல உள்ளதோ, இல்ல ஒரு 2 பவுன்ல உள்ளதோ, 4 பவுன்ல உள்ளதோ நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படிங்கும் பொழுது, கண்டிப்பா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பணம் வந்து நெறையவே நஷ்டமாகும். அதனால கண்டிப்பா இந்த மாதிரி மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாம, அதையே யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதில இன்னொரு விஷயமும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். அதாவது ஆன்லைன்ல வந்து ஜிஆர்டில வந்து நம்ம வந்து ஷாப் பண்ணும்பொழுது, அவங்க என்ன பண்றாங்களாம், நம்மளுக்கு வந்து ம் அ கிஃப்ட்டா வந்து கு கூப்பன் வந்து கிஃப்ட் கூப்பன் வந்து குடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து ஜிஆர்டி ஜுவல்ஸ்ல வந்து இதுவரைக்கும் ஆன்லைன்ல ஷாப் பண்ணல. பட் இதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்படி பண்ணேன் அப்படின்னா, கண்டிப்பா எப்படி பண்ணேன், எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில பார்த்தீங்கன்னா, சில்வர் ஜுவல்லரி வந்து ரூ. 1500 நம்ம வாங்குறோம் அப்படின்னா, ரூ. 500 நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கான கூப்பன் கோடு வந்து இந்த வந்து கூப்பன் கோடா குடுத்துருக்காங்க. இது வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருக்காவது இந்த மாதிரி ஆன்லைன் இது மாரி ஆன்லைன்ல வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க. ஆல்ரெடி அ இத பத்தி உங்களுக்கு தெரியும் அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அத பார்க்குற வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரி வாங்கும்போது 25,000க்கு மேல நீங்க வாங்குறீங்கன்னா, மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து 3% சொல்லியிருக்காங்க. ரூ. 3000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து குறையும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாட் அப்ளிகபிள் ஆன் கோல்டு காயின் வாங்கும்போது கண்டிப்பா இந்த டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்காது அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து குடுத்துருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து அப்படின்னு போட்டோம்னா, அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க அப்படின்னும் சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால பார்க்குற வியூவர்ஸ் இதுவரைக்கும் நீங்க நகை சீட்டு போட்டு வாங்கல அப்படின்னா, கண்டிப்பா நகை சீட்டு போட்டு நகை வாங்குங்க. இல்ல உங்களால போட முடியல அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா வந்து நகையா வாங்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோவுல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.